ஐயோ ரோட்டுக்கு போனா சண்டை, வீட்டுக்கு போனா சண்டை. ஐயோ என்னதானா பண்ணுது, பேசினாலும் சண்டை ஆகுதுடா. என்ன பிரதர் என்னாச்சு? இதை மொழிவினே வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வேற. பிரதர் உங்க மூஞ்ச பார்த்தா குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பிரதர். அதான் பிரதர் நான் சர்ச்சைக்கு போகிறேன், சர்ச்சைக்கு போய் ஆலோசனை கேட்கணும். இருப்பா ஏன்பா பாஸ்டருக்கா டவுட்னா என்ன வந்து கேட்பாரு, என்ன விட்டு நீ அவர்கிட்ட போய் கேட்க போறேன்ற விஷயத்த சொல்லுப்பா. சரி வேணா விடுப்பா, நாங்கள் போய் கேட்டுப்பா. உனக்கு சொன்னா புரியாது, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டா. அப்பா வேணாம்ப்பா, என்னப்பா தலைவலியா போயிடுச்சு. எனக்கு என் மணிக்கு பிரச்சனை எங்க முடியும்னு பார்த்தா போயின்னு இருக்குது அது மாட்டுன்னு. இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு பார்த்தா உக்காந்தா சண்டை போடுறா, நின்னா சண்டை போடுறா. ஏன் சம்பளத்தை கையில் கொடுத்தா கூட சண்டை போடுறாப்பா. இது ஏன் மளிகை சாமானை வாங்கி கொடுத்தாலும் அதில் இது இல்லை அது இல்லைன்னு சண்டை போடுறாப்பா. எப்படி சமாளிக்கிறதுனே தெரிலப்பா. அதான்ப்பா சர்ச்சைக்கு போனுக்கிறேன். சர்ச்சைக்கு போனால் நல்ல சமாதானம் கிடைக்கும், பாஸ்டர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். அதான் சர்ச்சைக்கு போகிறேன். என்னப்பா இதுதான் பிரச்சனையா? எதுக்கா பாஸ்டரை பார்க்க போற? நான் யாருன்னு தெரியும்ல. நானும் பாஸ்டர் பச்சிக்கிறேன்ப்பா. நான் ஒன்று அவர் பட்டம் வாங்கிட்டா, நான் பட்டம் வாங்கலை. அதான் அவருக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். நான் சொல்கிற மாதிரி செய், உன் மனைவி உங்ககிட்ட சண்டையே போட மாட்டாங்க, புரியுதா? ரொம்ப நல்லதுப்பா, அந்த ஐடியா மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கூடா, உனக்கு புண்ணியமாக போவோம். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அவசரப்படாது இரு. அந்த காலத்தில் ஏவாள் எப்படி ஆதாமுக்கு கனியை குத்து ஐஸ் வச்சா, ஒரு பயத்தை குத்து சூப்பராக கரெக்ட் பண்ணால, அந்த மாதிரி தான் நீயும் போகும்போது பையெல்லாம் வாங்கிட்டு போய் கொடு உங்கள் ஒய்ஃப் கிட்ட. உன் பிரச்சனைலாம் மாறிடும், உன் ஒய்ஃபும் சந்தோஷமா இருப்பானோ, நீயும் சந்தோஷமா இருப்ப. அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. மாரி இருக்குது பிரதர். ஏன் பிரதர் அழுகுறீங்க? என் மனைவி சண்டை போட்டு அவங்க அம்மா கூட போயிட்டாங்க பிரதர். அழுவாதீங்க பிரதர், இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் என்கிட்ட சொல்ல? பிரச்சனை அதிகமா இருக்கும்போது உனக்கு தேன் வந்தேன் பிரதர். எல்லாம் தெரிஞ்ச மாரி ஒருத்த வந்தான் பிரதர். ஆலோசனைன்ற பேரை குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிட்டான் பிரதர். பிரதர், இந்த பிரச்சனையை நீங்கள் சபையில் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் 2 பேர் இதயத்தையும் தேவனுடைய சமாதானம் மாற்றியிருக்கோம். நீங்களே வீட்டுக்கு போயிருக்கலாம், சமாதானமாக இருந்திருப்பீங்க. தேவையில்லாத ஆலோசனையை கேட்டதுனால உங்கள் குடும்பம் எந்த நிலைமையில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மன்னிச்சிடுங்க பாஸ்டர், மிஞ்சின நீதிமன்றம் ஒருத்த வந்தான், அவன் பேச்சை கேட்டு என் குடும்பத்தையே இறந்துட்டேன் பாஸ்டர். பிரதர் விடுங்க விடுங்க.